ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது திடீர்னு காலமாக போனவங்க தான் நம்ம ஸ்ரீதிவ்யா. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க. ஹைதராபாத் பொண்ணு, ஆனால் பார்க்க அப்படியே தமிழ் பொண்ணு முகங்க. வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் தமிழ்நாட்டு கிராமத்து பசங்க ஆரம்பித்து சிட்டி பசங்க வரைக்கும் எல்லா பசங்க மனசையும் மயக்கி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் இந்த பொண்ணு. தமிழில் முதல் படம் வருத்தப்படாத வாலிப சங்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது தாங்க இல்லை. இவங்க தமிழில் கதாநாயகியாக நடித்த முதல் படம் நம்ம கல்லூரி படத்தோட ஹீரோ இருக்கார்ல அகில், அவர் கூட சேர்ந்து நகர்ப்புறம் அப்படின்னு ஒரு படம் 2010 ஷூட்டிங் ஆரம்பிச்சது. இவங்க ஹீரோயின். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் 2023 தான் யூடியூப்ல மஃபூசில் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த படம் யூடியூப்லேயும் கிடையாது. இவங்க ஃபுல் நேம் ஸ்ரீதிவ்யா குரல்லா. ஏப்ரல் 1, 1993 ஹைதராபாத்தில் பிறந்தவங்க. ஒரிஜினல் தெலுங்கு குடும்பம். அப்பா பேரு ஸ்ரீ ராமச்சந்திரலு குரல்லா, அம்மா பேரு கீதா லட்சுமி, அக்கா ஸ்ரீரம்யாவும் நடிகை தான். இவங்க நம்ம சென்னை SRM யூனிவர்சிட்டியில தான் இன்ஜினியரிங் படிச்சாங்க. இவங்க 3 வயசுல தெலுங்கு சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. நிறைய தெலுங்கு படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம மகேஷ் பாபு படத்துல கூட இவங்க குட்டி ஸ்ரீதிவ்யாவா நடிச்சிருக்காங்க. இவங்க டீனேஜ்ல ஹீரோயினா அறிமுகமான முதல் படம் 2010 மனசாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். ஆனா அந்த படம் ஃபிளாப். அதுக்கப்புறம் 2012 பஸ் ஸ்டாப் அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. அந்த படம் செம்ம ஹிட் ஆகுது. அந்த ஹிட் தொடர்ந்து தான் தமிழ்ல இவங்க 2013 வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி அந்த படம் ஹிட் அடிச்சதுல நம்ம ஊதா கலர் ரிப்பனுக்கு அடிச்சது பாருங்க யோகம், ஜீவா, வெள்ளக்காரத்தோர, காக்கி சட்டைன்னு அடுத்து பிஸி ஆகி 2016 மட்டும் ஒரே வருஷத்துல 6 படம் ரிலீஸ் ஆகி கடைசியா நடிச்ச ரெமோ, காஷ்மோரா வரைக்கும் வெற்றி படங்கள் தான். திடீர்னு 2017 to 2023 ஒரு 5 வருஷம் தமிழ் சினிமால எந்த படத்துலயுமே இவங்க நடிக்கலைங்க. அந்த 5 வருஷம் கழிச்சு 2024 தான் மெய்யழகன் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. பொதுவா இவங்கள மாதிரி பீக்ல இருக்கிற பெரிய நடிகைங்க எல்லாருமே பீக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து ஒரு 10 படத்தையாவது ஃபிளாப் கொடுத்து ஒரு 10 ப்ரொடியூசரை வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் ஃபீல்ட் அவுட் ஆவாங்க. இவங்க பீக்ல இருக்கும் போதே ஏன் சினிமா விட்டு போனாங்கன்னு இன்னும் சரியான காரணம் தெரியல. ஆனா சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிற தகவல் எனக்கு கிடைச்சது என்னன்னா, இவங்க ஒரு பெரிய படத்துல ஷூட்டிங்ல இருக்கும்போது கேரவனை விட்டு ஷூட்டிங்க்கு இறங்கவே இல்லையாங்க. ட்ரெஸ்ல அது சரியில்லை, மேக்கப் சரியில்லை, அது இதுன்னு ரொம்ப நேரமா மொத்த யூனிட்டையும் ஷூட்டிங் எடுக்க முடியாம காக்க வச்சிருக்காங்க. இதை 10 நாள் சகிச்சிட்டு இருந்த மேனேஜர் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து கேரவன்ல போய் பயங்கரமா திட்டி லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அந்த படமும் பெரிய படம், மேனேஜரும் பெரிய மேனேஜர்ன்றனால இந்த விஷயம் எல்லா மேனேஜருங்களுக்கும் பரவுச்சா என்னன்னு தெரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவங்க தமிழ் சினிமால நடிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். சினிமா மற்றும் சீரியல் நடிகர்களின் சுவாரஸ்யமான பயோடேட்டா. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.